நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்னதா ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகொஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்துல வீட்ல இருந்தபடியே கத்துக்க முடியும் வித் சர்டிஃபிகேட்டோட. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Suresh might take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 3PS மோட்டர் எந்த வகையாக இருந்தாலும் சரி, அதாவது ஓப்பன் வெல், சப்மர்சிபிள், இதே போல் எந்த வகையாக இருந்தாலும் சரி, அந்த மோட்டரில் எப்படி நீங்கள் கெப்பாசிட்டர் வந்துட்டு மெஷர் பண்ணுறது, கெப்பாசிட்டர் அளவு போதுமானதாக இருக்கா இல்லையா, அதாவது மோட்டர் வந்துட்டு 3PS ஓடுற பட்சத்தில் கெப்பாசிட்டர் தேவை கிடையாது. அதே மோட்டர் 2PS ஓடுது அப்படின்ற பட்சத்தில் கெப்பாசிட்டர் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா 3+1ன்னு சொல்லுவாங்க, 1+3ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2PS வந்துட்டு 3PS மோட்டர் ஓட்டணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்றது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் மீட்டரை கொண்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மோட்டர் லைவாக ஓடிட்டுருக்கு. இப்போ நான் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஃபியூஸு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தில் ஹேண்டில் பண்ணும்போது பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டருக்கு வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபியூஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிலோமீட்டரோட வகையை பொறுத்து இதை 2 வகையாக செக் பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் பவரை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு, அதாவது கெப்பாசிட்டரோட பவரை நம்ம 2 வகையாக செக் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மெத்தடுமே இங்கே நான் செயல்படுத்தி காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நண்பா அந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணுற மெத்தடை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன், எப்படி கெப்பாசிட்டரை செக் பண்ணுன்ட்டு. அதே நேரத்தில் பேனல் போர்டு ஸ்டார்ட்டில் வந்துட்டு நீங்கள் கெப்பாசிட்டர் வந்துட்டு பவரை டிஸ்சார்ஜ் பண்ணாமல் கை வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் கெப்பாசிட்டருக்கான பவர் ஸ்டோராக இருக்கும். ஒருவேளை கை வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ மெயின் கான்டாக்ட்டுக்கும் செகண்டரி கான்டாக்ட்டுக்கும் உள்ள கெப்பாசிட்டர் பவரை இப்படி வச்சுட்டு நீக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெப்பாசிட்டருக்கு ரெசிஸ்டர் கொண்டு கூட நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி செய்யலாம். ஸோ நான் வந்துட்டு மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒன்ஸ் இதுங்கிட்டு இந்த புஷ் பட்டன் அழுத்தி ரிலீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒயரே இல்லாமல் கூட மெயின் கான்டாக்ட்டு செகண்டரி கான்டாக்ட் ரெண்டும் ஒரு நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கெப்பாசிட்டர் பவர் டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஆனால் அதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, நீங்கள் முழுசாக பவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா என்னன்றது அது வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீட்டருக்கு வந்துட்டு நீங்கள் கெப்பாசிட்டர் பவரை டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற கிலோமீட்டர் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்றத பொறுத்து அதை தான் தீர்மானிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லோடு செக் பண்ணுறதுல வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டி செக் பண்ண போகிறேன். என்எஃப் அப்படின்றதில் வச்சுருக்கேன். நம்ம பொதுவாக செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் கெப்பாசிட்டர் வேல்யூ மட்டும்தான் ஷோ ஆகும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வேல்யூ ஷோ ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் நான் மாட்டிக்கிறேன். இதில் என்னால் ஹோல்டு பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதனால் இப்படி மாட்டிட்டேன். கெப்பாசிட்டருக்கான டெர்மினல் இங்கே ஒன்று வச்சுட்டேன். அதே போல் பாருங்கள், இந்த செகண்டரி கான்டாக்டில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அப்படி நம்ம அழுத்தி பிடிக்கிற நேரத்தில் இப்போ எவ்வளோ கெப்பாசிட்டர் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றது ஷோ ஆகும். 121 ரன்னிங்கில் ஷோ ஆகுது. அதாவது சரி, இது வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்க்கு வருது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் 121 ஷோ ஆகுது அப்படின்னா 120 கெப்பாசிட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதே இதோட கீழ்ப்பகுதியில் நான் ஹோல்டு பண்ணும்போது பாருங்கள், இப்போ வந்துட்டு இது ரன்னிங் கெப்பாசிட்டரு 84 இருக்குது. அதாவது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 86. இப்போ 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ 2 பாயிண்ட் குறைஞ்சதுனால 84 இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங் ரன்னிங் ரெண்டோட பவரும் ஒட்டுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்டனை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஓவராலாக எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது ஷோ ஆகும். அதாவது கெப்பாசிட்டர் வந்துட்டு ஒரு மோட்டரில் இப்படி தான் நம்ம செக் பண்ணுறது. இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிலோமீட்டரில் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, அதாவது உங்கள் மீட்டரில் இதுக்கான வேல்யூ இருக்குது. கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸு அதே போல் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா என்எஃப்னு இருக்குல்ல, நம்ம செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா யூஎஃப்னு வந்திருக்கும். ஸோ உங்கள் மீட்டருக்கு இது செக் பண்ணுற பவர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்படி செக் பண்ணிக்கலாம்.
ஒருவேளை ப்ரோ என்கிட்ட இருக்க மீட்டரில் வந்துட்டு கெப்பாசிட்டி வேல்யூ செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை, நார்மலாக என்னால் ஆம்பியர் மட்டும்தான் செக் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு நான் அந்த மெத்தடை சொல்கிறேன். நார்மலாக ஓட்டும் போது நீங்கள் இப்போ மோட்டர் ரன்னிங்கில் இருக்குது, அதாவது இந்த கெப்பாசிட்டி ஸ்டோராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பேனலில் லெஃப்ட் சைடில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு கிலோமீட்டர் இருக்குது, இதே போல் கெப்பாசிட்டி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மீட்டர் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதோட லோடை வச்சு கெப்பாசிட்டி வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். ஸோ கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு நான் ஃபியூஸ் கேரியரை வந்துட்டு பிளக் இன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபியூஸ் கேரியர் பிளக் இன் பண்ணிட்டேன். மீட்ரு எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு புஷ் பட்டன் அழுத்தி மோட்டர் ஆன் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடிட்டுருக்கு, 400 வோல்டேஜ் ஷோ ஆகுது, 10 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டி வேல்யூ வந்துட்டு செக் பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் மோட்டரை ஃபிட் பண்ணக்கூடிய ஒயர் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு லேசாக ட்ரைபேடு கீழே இறக்கிக்கிறேன். அதாவது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணுமாலும் செக் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த மெயின் கான்டாக்ட்டுக்கு இந்த கீழ் பகுதியில் செக் பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கு தான் மாறும். அதாவது ஆர் பேஸ்க்கும் ஒய் பேஸ்க்கு பி பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் பேஸ்லேருந்து தான் கெப்பாசிட்டி வேல்யூ எடுப்பாங்க. அதை வந்துட்டு பி பேஸ்க்கு சிரம், ஒய் வந்துட்டு டம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு மோட்டர் ரிவர்ஸில் ஓடுதுன்ற பட்சத்தில் ஆர் பேஸில் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கானதை நம்ம ஒய் பேஸில் எடுப்போம். ஸோ அப்போ ஃபார்வர்டில் மாற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு லைன் மாறுதுன்ற பட்சத்தில் அதே போல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டி செக் பண்ணுறது, லோடு செக் பண்ணுறது அப்படின்னா இந்த மெயின் கான்டாக்ட்லேருந்து மோட்டருக்கு மாறக்கூடிய பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய 3 ஒயரில் எங்கே வேணுமாலும் செக் பண்ணலாம். இல்லை கீழே போகக்கூடிய இந்த ஒயரில் எங்கே வேணுமாலும் செக் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை நான் விலைக்கு வச்சுருக்கேன், இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் விலைக்கு வச்சுருப்பேன். இது வந்துட்டு கேபிள் வந்துட்டு லென்த் பக்கமாக தான் இருக்கும். ஸோ கிலோமீட்ரு உங்களுக்கு எனக்கு பூதாது அப்படின்றதுனால நான் விலைக்கு வச்சுருக்கேன். டேரெக்டாக பாருங்கள், நான் இங்கே செக் பண்ணலாம். இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு 720 ஒயரு. ஸோ திக்னஸ் கூடுதலாகிறதுனால அது கிலோமீட்டர் உள்ளே வர்றது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே செக் பண்ணலை. அதே நேரத்தில் இந்த கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது, இங்கே நான் செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேல்யூ ஷோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வேண்டி நான் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் லோடு செக் பண்ணுறதுக்காக வேண்டி கிலோமீட்டரை பாருங்கள். இப்போ நான் தூக்கி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1294, அதாவது 12 ஆம்ஸ் 13 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த டெர்மினலில் போடுறேன், 3 ஆம்ஸ் இருக்குது. அப்படின்னா இப்போ என்ன ஷோ ஆகுதுன்னா இது வந்துட்டு கெப்பாசிட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு, அதாவது மெயின் ஒயர் இது தான். மெயின் ஒயரில் 3 ஆம்ஸ், அதாவது 3.9னா 4ன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்புட்லேருந்து எடுக்கக்கூடிய பவர் விட கெப்பாசிட்டருக்கு போகக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது. ஒருவேளை கெப்பாசிட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ரெண்டுமே ஈடுகட்டும். உதாரணத்துக்கு இதில் 10 ஆம்ஸ் எடுக்குது, ஆர் பேஸில் 10 ஆம்ஸ்னா ஒய் பேஸ்லையும் 10 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஆர் பேஸில் வந்துட்டு 4 ஆம்ஸ் எடுக்குது. அதே நேரத்தில் இப்போ பாருங்கள் 13 ஆம்ஸ் எடுக்குது. ஒய் பேஸில் பாருங்கள் 9 ஆம்ஸ் எடுக்குது. அதாவது 4, 9, 13 அப்படின்ற பட்சத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. இது வந்துட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா 86 போடுவாங்க. ஆனால் 72 தான் போதுமான கணக்கு. ஒரு ஹெச்பி அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு கெப்பாசிட்டர் வேல்யூன்னு பார்க்கும்போது 15 எம்எஃப்டி இருந்தால் போதும் 3 பேஸ்க்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 86 இருக்குது, 72 போடணும். ஸோ 72 வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு 76 போடணும், 72 தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 51 86 போட்டு ரன்னிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்க்குன்னு பார்க்கும்போது 120 போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை கெப்பாசிட்டி வேல்யூ வந்துட்டு இப்போ அதாகணும் பிடிக்கணும்னா இப்போ இங்கே வந்துட்டு வேல்யூ 10 ஆம்ஸ் எடுக்குது, இங்கே 6 ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா கெப்பாசிட்டி வேல்யூ வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடிய பவர் விட இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றது அதோட மீனிங்கு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பவர் விட இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பாதிப்பெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தாது. ஏன்னா அது வந்துட்டு பொதுவாகவே 5க்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவு தான். உங்களுக்கு கூடுதலான அளவு ரொம்ப இதாகுது பிடிக்குதுன்னா உதாரணத்துக்கு இந்த 86ல் வந்துட்டு ஒரு 36 எம்எஃப்டி கட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேல்யூ வந்துட்டு டேலி ஆகிடும். இது வந்துட்டு நம்ம ரன்னிங்கில் வந்துட்டு கிளப்பி விட்டுட்டோம் அப்படின்னாவே, இப்போ ஸ்டார்டிங் கண்டன்ஸ் வச்சு கிளப்பி விட்டோம் அப்படின்னாவே 50லே மோட்டர் சூப்பராக ஓடும்.
ஆனால் லோ வோல்டேஜ் இதே போல் மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் அளவு வந்துட்டு போதுமானதாக இருக்காது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜுக்கும் ஹை வோல்டேஜுக்கு எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற வகையில் பொதுவான அளவுன்னு பார்க்கும்போது 86 51 31 போடும்போது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இல்லைனா லோ வோல்டேஜுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் டவுன் ஆகும், வேறு ஒன்றும் நடக்காது, தண்ணி குறையும் வர்றது. நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.